புதன்கிழமை காலையில கொஞ்சம் தூங்கிட்டேங்க. அதனால எங்க அம்மா திட்டிட்டு இருந்தாங்க. காலையில லேட் ஆயிருச்சுன்ட்டு. புதன்கிழமை காலையில என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா, தோசை தாங்க. டெய்லி இட்லி, தோசை தாங்க. என்னங்க செய்யறது? எங்க தர்ஷினிக்கு நிரஞ்சனாக்கு புளிக்குழம்பு வச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்புங்க. புதன்கிழமை அமாவாசைங்கிறங்காட்டிக்கு பாசிப்பயிறு கடைஞ்சு அம்மா பருப்பு வடையெல்லாம் சுட்டுருந்தாங்க. எங்க தர்ஷினி நிரஞ்சனா நேரத்திலேயே ஸ்கூலுக்கு கிளம்பி இருந்தாங்க. என்ன ஒரு அதிசயங்க. எங்க நிரஞ்சனா தாங்க காக்காய் கொண்டு போய் சாப்பாடு வைப்பேன். அவளும் கொண்டு போய் சாப்பாடு வச்சுட்டு வந்துட்டு எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. நாங்க 3 பேருமே என்ன சாப்பிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வடை தாங்க, பருப்பு வடை தாங்க சாப்பிட்ருக்கோம். எங்க தர்ஷினியும் பஸ்ஸுக்கு இன்னும் டைம் இருக்குதுமா, நீங்க போங்க நிரஞ்சனா கூட்டிட்டு அப்படின்னு சொன்னா. அப்புறம் நானும் நிரஞ்சனா கிளம்பி வந்துட்டாங்க. அவ பஸ்ஸுக்கு போய்க்குவான். நிரஞ்சு லைஃப் ஸ்டைலில் புதன்கிழமை காலையில என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா, தோசை தாங்க. மத்தியானம் லஞ்சுக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு, பாசிப்பயிறு கடைஞ்சது, ரசம், முட்டைக்கோஸ் பொரியலுங்க. ஏன்னா எங்கள் தர்ஷினி நிரஞ்சனா பாசிப்பயிறு சாப்பிட மாட்டாங்க. அதனால வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சாங்க. மத்தியானம் லஞ்சுக்கு இது மட்டும் இல்லைங்க, அப்பளம், வடை, பாயசம் எல்லாமே அம்மா செஞ்சாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே, பாய்ங்க.